ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டெக்ஸஸில் கொஞ்சம் ஹீட் எல்லாம் கம்மியாகி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா க்ளவுடியாக, அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் கொஞ்சம் வார்மாக இருந்தது. சரி, vlog எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல டேன்னு இன்றைக்கி ஒரு சின்ன vlog எடுத்தேன். எங்கள் பேக்யார்டில் பார்த்திங்களா, இந்த ஸ்குரில் வந்து டெய்லி வருது. ஆக்சுவலி இந்த ஃபிக் ட்ரீயில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்குரில் தான் பறிச்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தேடிட்டு ஒன்றும் இல்லைன்னு பார்த்துட்ருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு நானும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் கிளம்பினோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பினோம். நாங்கள் டெய்லி போகிற அந்த வாக்கிங் பேத் தான். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஆக்சுவலி இங்கே ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயில் ஒரு இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு டென்னிஸ் பால் மாதிரியே இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மெக்யூரா பாமிஃபெரா அப்படின்னு. இது ஆக்சுவலி நிறைய பசங்க வந்து இது டென்னிஸ் பால் மாதிரி உட்காந்து உருட்டி விளாண்டுட்ருப்பாங்க, உதச்சி விளையாடுவாங்க. ஆனால் இது எடிபிள் கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நான் ஆக்சுவலி அடை மாவு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு என்னோடய குட்டி முருங்கை மரத்துலேருந்து கொஞ்சம் லீவ்ஸ் எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணலான்னு அரைக்கிறேன். இது இந்த டைம் வந்து நான் இந்த கேரளா மட்டா ரைஸ் வச்சு தான் அரைக்கிறேன். நார்மலாக நம்ம ஒரு கப் மட்டா ரைஸ், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, இது எல்லாமே வந்து ஒரு 1/2 கப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா என்னோடய வைட்டமிக்ஸ் வந்து நல்ல பெரிய ஜார் அது. ஸோ எல்லாமே பிடிக்கும். அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் வரமிளகா, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமேல் தான் அந்த லீவ்ஸை ஆட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது அடை மாவு. கொஞ்சம் கரகரன்னு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இப்போ வந்து அந்த லீவ்ஸ் நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன். ஏன்னா நிறைய லீவ்ஸ் பார்த்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக தான் லீவ்ஸ் எடுத்து இந்த மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு பைபிள் வேர்ஸ் படித்தேன். "A cheerful heart makes a good medicine" அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக லேடிஸ் எல்லாம் நம்ம நிறைய டைம் வந்து ரொம்ப டவுனாக அப்படி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். எப்போவுமே சோகமாக நம்ம லைஃப்பில் நடக்கிற நெகட்டிவ் திங்ஸ் மட்டும் நினச்சிட்டு எப்போ பார்த்தாலும் கவலையாக அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு எப்போவுமே சேர்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணலாமே. ஏன்னா ஹாப்பியாக இருக்கிறது வந்து ஒரு குட் மெடிசன் அப்படின்னும் இருக்குது. ஸோ இங்கே மட்டா ரைஸில் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, கலர் கூட டிஃப்ரெண்ட்டாக தெரியல, நல்லாவே வந்திருந்தது, நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை அதெல்லாம் இருந்தது. நாங்கள் இந்தியாவுக்கு இந்த வெட்டிங்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு போகிறதுனால கொஞ்சம் என்னோடய க்ளாசெட்டில் இருக்க க்ளோத்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணேன். இதெல்லாம் வந்து நம்ம இங்கே டொனேட் பண்ணுறது தனியாக எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது தனியாக அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்ருந்தேன். இங்கே இப்போது இந்தியன் க்ளோத்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுறதுக்கு நிறைய சர்வீஸ் வந்திருக்கு. ஆன்லைனில் கூட நிறையா வந்து நம்ம செல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல க்ளோத்ஸாக இருந்தால், அதனால் நான் வந்து கொஞ்சம் நல்ல க்ளோத்ஸாக இருந்தால் ஒன்று நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போவேன், இல்லாட்டி இங்கே நான் வந்து டொனேட் பண்ணிவிடுவேன். ஸோ நிறையா வந்து சேர்றப்போ க்ளோத்ஸ் நிறையா இருந்தாலே எனக்கு வந்து அதுவே எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்கும். டூ மச்சாக இருந்துட்டு அதையை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதும், அந்த க்ளாசெட்டில் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கேயே நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய டீக்ளட்டர் பண்ணிவிட்டு தான் நான் ஊருக்கு போவேன். நிறைய வருஷம் போடாமல் வச்சுருப்போம். அப்புறம் அந்த பழைய ஸ்டைல் எல்லாம் கூட மாறி போயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம போடுறது தான் பெஸ்ட்டு. அப்படியே வச்சுட்டு யாரும் நம்மளும் யூஸ் பண்ணாமல் மற்றவங்களும் யூஸ் பண்ணாமல் அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு யாருக்காவது நம்ம கொடுக்கலாம். ஸோ
ஸோ டின்னருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு லோ கார்ப் மீல் தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து இப்போ வீட்டில் தான் மோஸ்ட்லி இருக்கனால ஒரு 2 மீல் தான் சாப்பிட்றோம் மோஸ்ட்லி. இல்லாட்டி மார்னிங் வந்து ஏதாவது ஸ்மூதி மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 மீல் அப்படி அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கனில் ஒரு ஹரியாலி சிக்கன் மாதிரி சிக்கன் பிரெஸ்ட்டில் பண்ணுறேன். ஸோ அது வந்து நல்ல லோ கார்ப், அதில் ஃபேட் எதுவும் இல்லை சிக்கன் பிரெஸ்ட்டில். அப்புறம் அதுவும் நம்ம கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ நான் அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மின்ட் அப்புறம் கொரியாண்டர் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதில் போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டும் தயிர் அதுவும் நல்லா அந்த புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்ட்டும் பண்ணும் மீட்டை. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 or 2 hours நம்ம மேரினேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா அந்த நம்மளோட இந்தியன் ஃப்ளேவருக்காக அந்த கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு நல்ல சாலடும் நாங்கள் செஞ்சோம். ஸோ இது ரெண்டும் சாலட்லேயும் வந்து உங்களுக்கு எந்த கார்ப்ஸும் இல்லை, இதுலேயும் கார்ப் இல்லை. ஸோ இந்த மாதிரி டின்னருக்கு சாப்பிட்றப்போ நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஃபுட்டும் நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டாகவும் இருக்கும். இங்கே வந்து என் பொண்ணு தான் சாலட் செஞ்சிட்ருக்கா. அதுக்கு வந்து இங்கே ஸ்பினச், கியூக்கம்பர், டொமேட்டோ, அனியன்ஸ், அப்புறம் ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர் அவ்வளோதான். நாங்கள் வந்து ரொம்ப ஃபேன்சியான இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வாங்குறதில்ல, நம்மளே வீட்லேயே பண்ணுறது தான். ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் ப்யூராக இருக்குன்றனால வீட்லேயே செய்கிறோம். அதுக்கப்புறம் மொட்சரெல்லா சீஸ் அது வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது, அதையும் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணோம். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நல்லா ஃபில்லிங்காக. அந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்றப்போ நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்குது. அதுவும் டின்னரில் வந்து நம்ம ரொம்ப கார்ப்ஸ்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா வெயிட் லாஸ்லேருந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுலேருந்து அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் வெளியில் தெரிய மாட்டேங்குது ஒயிட் ஸ்டஃப்லாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் சிக்கன் நல்லா மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மாதிரி அயன் இதில் பேனில் வந்து நல்லா க்ரில் மாதிரி பண்ணேன். ரொம்ப ஆயிலெல்லாம் போடாமல் லைட்டாக கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருந்தேன். பட்டர் நீங்கள் போட்டு இந்த மாதிரி பண்ணுறப்போ இன்னும் சாஃப்டராக நல்லா ஜூஸியாக இருந்தது. ஸோ இந்த பேனில் தான் வந்துட்டு அப்படியே நம்ம மூடி வைக்காமல், மூடி வச்சிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு அப்புறம் அடுத்த பக்கம் இந்த மாதிரி திருப்பி ஒரு 3 minutes அவ்வளோ போதும். அது ஓவர் குக் பண்ணிங்கன்னா அப்படி உள்ளே வரன்னு ஆகிடும். அதனால் இந்த சிக்கன், அது முக்கியமாக இந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கணும்னா ஒரு ஈச் சைட் 3 minutes நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ டின்னர் டைம் வந்தாச்சு. ஃபுட்டும் நாங்கள் சர்வ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு நல்ல லோ கார்ப் மீல். டின்னருக்கு நம்ம இந்த கார்பெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றது நமக்கும் நல்லது. அதே மாதிரி நம்ம ஹாப்பினஸ் பற்றியும் இன்றைக்கி பேசினோம்ல, அது மாதிரி நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். எந்த சுச்சுவேஷன்லேயும் காட்க்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது ஒரு குட் மெடிசனும் நம்ம இன்றைக்கி கேட்டோம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் நம்ம பார்க்கலாம். Until then, bye. Salad so good.